ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொரியன் அனிமேட்டட் சீரீஸான சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய வயலண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால இதயம் பலவீனமானவங்களோ சின்ன பசங்களோ பார்க்காதீங்கன்னு ஃபர்ஸ்டே நான் ஒரு வார்னிங்கை கொடுத்துருந்தேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 2. சில எல்லாரையும் இன்ஸ்டன்டா கொண்டுகிட்டு இருக்கு. எல்லாரும் அசையாதீங்க, அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி மிஸ்டர் சாங் சொல்றாரு. ஜோஹி நீ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஜின்னோ நீ மட்டும் சொல்லலைன்னா எல்லாரும் செத்துருப்போம். ஆமா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கவும் டேஞ்சர் வரப்போதுன்னு நான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா சாங்கோட ஒரு கையே போயிடுச்சு. ஜின்வோ என் பிளட் ஸ்டாப் பண்றியான்னு கேட்கவும் சரி நம்ம ஹீரோ அவர் கையில கட்டு போடுறான். ஜோஹி தான் இதை ஹீலிங் பண்ணணும். பட் இந்த மாதிரி விஷயத்த பார்த்தா அவ பயப்படுவா. சோ அவட்ட கேட்க வேணாம் அப்படின்னு மிஸ்டர் சாங் முடிவு பண்றாரு. இந்த மாதிரி ஒரு அட்டாக் கண்டிப்பா ஏ ரேங்க் இல்ல எஸ் ரேங்கா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டேப்லெட்ல எழுதி இருந்த ஏன்ஷியன் ஸ்கிரிப்ட் கடவுளை வணங்கணும், கடவுளை பாராட்டணும், நம்பிக்கையை கடவுளுக்கு ப்ரூவ் பண்ணணும், அதை பண்ணா உயிரோட வெளியே போலாம் அப்படின்னு அதுல போட்டிருக்கும். திடீர்னு ஓபன் ஆகுற அந்த கேட் மான்ஸ்டர்ஸை மட்டும் இல்ல ஹியூமன்ஸையும் அவேக்னிங் பண்ணுச்சு. அவங்க எல்லாரும் ஹண்டர்ஸ்னு அழைக்கப்பட்டாங்க. அண்ட் அவேக்னிங்கோட ஹண்டர்ஸோட பவர்ஸ் அது எப்பவுமே சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட சிஸ்டர் தான் காமிக்கிறாங்க. ஹே ஜீனா உன்னோட அண்ணன் ஒரு ஹண்டர் தானே கேட்கவும் ஆமா பட் அவன் ஒரு ஈராங் தான். வீட்டுக்கு ஸ்டோன்ஸோட வர்றதோட அவன் அதிகமா காயத்தோட தான் வருவான். ஏன் கேட்கற அப்படின்னு ஜீஹோ கேட்கவும் ஒன்னும் இல்ல கண்டிப்பா நானா இருந்தா அப்படி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த புதுசா அவேக்னிங் ஆன அந்த பொண்ணு சொல்றா. ஜின்வோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மிஸ்டர் சாங் கேட்கறாரு. என்னோட எபிலிட்டி ஸ்பீட் அது மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இந்த இடத்துல இருந்து வெளியே போவேன். ஒருத்தர் செம ஃபாஸ்டா ஓடுனா அந்த சிலை அவனை இன்ஸ்டன்டா எரிச்சிருக்கு. அந்த சிலை நினைச்சதுன்னா ஈஸியா இவங்க எல்லாரையும் எப்ப வேணா அது கொல்லலாம். பட் நம்மள மட்டும் ஏன் அது கொல்லல அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அந்த டேப்லெட்ல எல்லாம் எழுதி இருந்தது நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபர்ஸ்ட் கடவுளை வணங்கணும் அப்படின்னு போட்டிருந்தது. என் தேரியை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கவும் தேவையில்லாம அவன் உயிரை ரிஸ்க் பண்ணாத. இல்ல உன் கண்ணை பார்த்தா நீ சாக ரெடியான மாதிரி தெரியலையே அப்படின்னு சாங் பாக்குறாரு. எந்திரிச்சு நிக்கவும் அட்டாக் பண்ண வந்து அது நம்ம ஹீரோ கீழே குனியவும் எதுவுமே பண்ணல. குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேல இருந்துச்சாதான் அது நம்மள அட்டாக் பண்ணுது. கடவுளை வணங்கணும்னு சொல்லி தானே அந்த டேப்லெட்ல போட்டிருந்துச்சு. எல்லாரும் உங்க தலையை இந்த மாதிரி குனிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிட்டா காமெடியா பண்ணிட்டு இருக்கான்னு மத்தவங்க பாக்குறாங்க. ட்ரை பண்றதுல ஒன்னும் தப்பு இல்லையேன்னு சாங் சொல்லவோ சரின்னு எல்லாருமே தலையை கீழே குனியவும் கண்ணில் இருந்து லேசர் ஆஃப் ஆகி இப்போ அந்த சிலை சிரிக்குது. அது நம்மள நல்லாவே கிண்டல் பண்ணுது. அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க் இப்ப எந்திக்கிறான். எந்த அட்டாக்கும் நடக்கல. சோ இப்ப மத்த எல்லாருமே எந்திக்கிறாங்க. அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சதுன்னு எல்லாரும் பார்க்கவும் கண்டிப்பா இது என்ன முடியல. இன்னும் 2 ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்த்தா இப்ப அந்த பெரிய சிலை எந்திரிச்சிட்டு ஜின்னு இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சாங் கேட்கவும் எனக்கு தெரியல செகண்ட் கமாண்ட் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். கடவுளை புகழ்ந்து பாடணும் அப்படின்னு அதுல போட்டுருந்துச்சு. இந்த மான்ஸ்டர் நம்ம புகழ்றதா என்ன பண்ணான்னு மத்தவங்க யோசிக்கவும் நான் சர்ச் ஃபாதரியா மாறுறதுக்கு படிச்சிருக்கேன். கடவுளை எப்படி வணங்கணும்னு எனக்கு தெரியும். பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வணங்கிட்டு இருக்கவும் அது இந்த கடவுளை வணங்குறதுக்கான பிரேயர் கிடையாது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ஸ்டாச்சுவோ ஸ்டாப் ஆகவும் எல்லாரும் ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைச்சா அந்த பெரிய சிலை அவனை மிதிச்சே கொண்டுருது. எல்லாரும் வேற வேற பக்கமா தெரிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜோஹி பயந்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவா கையை பிடிச்சா அவளையும் சேர்த்து இழுத்துட்டு போறான். பறக்க போற என் குழந்தை என் ஃபேமிலி அப்படின்னு பார்க் யோசிக்கிறாரு. பின்னாடி இருக்கு சிலை அவனை 2 துண்டா வெட்டி விட்டு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஜிஹோவையும் என்னால தனியா விட்டுட்டு போக முடியாது. ஏதாச்சும் ஒரு க்ளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லா சிலையிலுமே ஏதாச்சும் ஒரு வெப்பன் இருக்கு. ஒரு சிலையில ட்ரம்பட் மாதிரி இருக்கும். வெப்பன்ஸ் இல்லாத சிலை கிட்ட போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் சாங் ஒரு சிலை கிட்ட போகும்போது அதுல இருந்து மியூசிக் தான் வருது. சோ அந்த சிலை டேஞ்சர் இல்லைன்னா அதுக்கிட்ட எல்லாரும் போறாங்க. என்ன இது ஒர்க் ஆகல. ஒருவேளை ஒரு செல்ல ஒருத்தர் தான் நிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஹீரோ ஒருத்த மட்டும் தான் ஓடிட்டு இருக்கான். அந்த சிலை நம்ம ஹீரோ தான் துறக்குது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். ஜின்னு தப்பான சிலையில இருக்கிற அப்படின்னு ஜோஹே சொல்றா. ஷீல்டு இருக்கிற ஒரு சில சம ஃபாஸ்டா நம்ம ஹீரோவை கட் பண்ண ட்ரை பண்ணுது. நம்ம ஹீரோக்கு அடிபட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம ஊர்ந்தோர்னு அந்த இடத்துல இருந்து போறான். இல்ல நான் சாகக்கூடாது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு வழியா ஊர்ந்தோர்னு அந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு. அந்த சிலை பாட ஆரம்பிக்கும். இப்ப நம்ம ஹீரோவா அந்த பெரிய சிலை விட்டுட்டு பின்னாடி போயிருக்கு. திரும்ப போய் அதோட சேர்லயே அது உட்காந்துருக்கு. ஓகே தானே ஜீகோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒரு காலே துண்டா போயிடுச்சு. பிளட் மட்டும் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு ஹீலிங் பண்ண ட்ரை பண்றா. லிமிட்டை ரீச் பண்ணிட்டு வேணா நம்ம ஹீரோ சொல்றான். மானவா அதிகமா யூஸ் பண்ணதுல அவளுமே வாமிட் எடுக்கிறா. அதெல்லாம் உங்க தப்பு தான் வேண்டான்னு மத்தவங்க சொல்லியும் நீங்க எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சாங்க பார்த்து கிம் சொல்லவும் நீ தானே சொன்ன இன்னொரு பொண்ணு கேட்கிறா. நான் தான் லீடர், நான் தான் ஃபைனல் டெசிஷனை மேக் பண்ண அப்படின்னு சொல்லி சாங் சொல்லவும் யார் மேல தப்புன்னு சொல்றதுக்கான நேரம் இது இல்ல. இன்னும் பேலன்ஸ் ஒரு ரூல் இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறா. அது என்னது அப்படின்னு மத்தவங்க பார்க்கவும் அது ஒரு ஆல்டர். கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தான் அது உண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் லீடரா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல. உங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கும் அந்த கார்டுக்கும் உங்க தகுதியை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிம் சொல்றான். சரின் மிஸ்டர் சாங்கும் உயிரை விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆல்டர் கிட்ட போறாரு. அப்போ ஒரு ரெட் கலர் ஃபிளேம் அந்த இடத்துல எரிய ஆரம்பிக்குது. ஜின்வோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு சாங் கேட்கவும் அதுல போய் நின்னா சாக்ரிஃபைஸ் ஆகும்னு அர்த்தம் கிடையாது, வேற ஏதோ நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த ஆல்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க நம்ம ஹீரோ சொல்றான். மத்த 2 பேரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. அது கிட்ட போனவன் எல்லாம் செத்துற மாட்டோம் கவலைப்படாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க அதுக்குள்ள வரவும் இன்னொரு 3 லைட் வந்துருது. ரெஸ்கியூ டீம் வர எவ்வளவு டைம் இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 7வது நாளுன்னு மிஸ்டர் சாங் சொல்றாரு. டஞ்சன் பிரேக் மட்டும் ஆச்சுன்னா உள்ள இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்து ஒருவேளை நம்ம ஹீரோவோட டீம் மட்டும் இந்த சிலையை இந்த இடத்துலயே தடுக்கலன்னா அது சிட்டிக்குள்ள வந்துடுச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும். நம்ம ஹீரோவோட சிஸ்டர்
ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு வந்திருக்கா. எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கா. எல்லா பர்சனும் இந்த சர்க்கிள்குள்ள வந்து நின்று அப்புறம் தான் எதுனாலும் நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மத்த 2 பேரும் அந்த சர்க்கிள்குள்ள வராங்க. இவங்களை சுத்தி நிறைய ப்ளூ ஃபிளேம் வருது. அண்ட் அதே நேரத்துல அந்த டோரும் ஓபன் ஆகுது. அந்த ப்ளூ ஃபிளேம் ஒவ்வொன்றா கம்மியாக்கிட்டே வருது. பட் அதே நேரத்துல எல்லா சிலையும் மூவ் ஆகி இவங்களை நோக்கி வருது. நம்ம ஹீரோ ஒரு சிலையை பார்த்தா அதை அசைய மாட்டேங்குது. நம்ம சின்ன வயசுல விளையாண்ட கேம் தான். எல்லாரும் அந்த சிலையை பாருங்க, அது மூவ் ஆகாது, யாரும் கண்ணுமிக்காதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். அந்த சிலையும் மூவ் ஆகாம இருக்கு. பட் ஒருத்தி மட்டும் ரொம்பவும் பயப்படுறா. இதுக்கு மேலே என்னால முடியாது அப்படின்னு சொல்லி ஓடிட்டா. அந்த லேடியும் வெளியே போயிட்டா. கதவும் லைட்டா க்ளோஸ் ஆகுது. நம்மளால வெளியே போக முடியுதா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. 6 பேர்ல இப்ப 5 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க. அந்த ரெட் கலர் ஃபிளேமும் ஒன்னு கம்மியாயிடுச்சு. உங்க நம்பிக்கையை ப்ரூவ் பண்ணுங்கன்னு கடைசி லைனா இருந்துச்சு. அந்த கதவு ஓப்பன் ஆனது மேபி ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம். நம்பிக்கை இல்லாம போனா செத்துருவோமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாரி என்னால முடியாது அப்படின்னு இன்னொருத்தனும் ஓடிடுதான். இப்ப பேலன்ஸ் 4 பேர் தான் இருக்காங்க. இதுக்கு மேலே யாரும் அசையாதீங்க, 4 டைரக்ஷன்லயும் நமக்கு பாக்கிறதுக்கு ஆளுங்க இல்லைன்னா அதுங்க கிட்ட வந்துரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 4 சைடுமே எல்லாரும் இப்ப அந்த சிலை மேலேயே கண்ணா இருக்கிறாங்க. அந்த ப்ளூ ஃபிளேம் டைமர்னு சொன்னா ஒருவேளை அது முடிஞ்ச அப்புறமா அந்த சிலைங்க நம்மள வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அப்ப என்ன பண்றது? கதவு ஓப்பன் ஆயிருக்கும் போதே எல்லாரும் ஓடி போறதுதான் பெஸ்ட். எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம். நான் ரொம்பவும் வீக் ஆனவன், என்னால இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லி கிம்மோ அந்த இடத்துல இருந்து ஓடிட்டான். எல்லா சிலையும் பார்க்க இப்ப ஆளுங்க இல்லங்கிறதுனால அந்த சிலைங்க உங்க கிட்ட நெருங்க ஆரம்பிக்குது. வேற வழி இல்ல, நீங்க 2 பேரும் இங்க இருந்து போயிருங்க, நான் வயசானவன், என் டைம் முடிஞ்சது அப்படின்னு சாங் சொல்றாரு. மிஸ்டர் சாங், என் காலை என்னால அசைக்க முடியல அப்படின்னு ஜோஹி சொல்றா. சாங், நீங்க அவளை கூட்டிட்டு கிளம்புங்கன்னு சொல்லவும் ஜின்னு சாரி அப்படின்னு சொல்லி ஜோஹி சொல்லவும், ரேட் கேட்டல, இதை யூஸ் பண்ணி சாப்பாடு வாங்கிக்கோ, பேலன்ஸ் காசை நான் வந்து வாங்கிக்கிறேன், ஒத்த காலை வச்சுக்கிட்டு என்னால கண்டிப்பா வெளியே வர முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாங்கும் அவளை அடிச்சு மயங்க வச்சுட்டு, சாரி ஜின்னு, நமக்கு நிறைய டைம் இல்ல அப்படின்னு அவளை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. என்னோட சாக்ரிஃபைஸ்ல 2 பேர் வாழ்றாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கிம் போட்டுட்டு போன அந்த ஸ்வாடை இப்ப நம்ம ஹீரோ எடுத்துட்டு, நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்கள ஒருத்தரையாச்சும் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த சிலை கூட ஃபைட் பண்ண ரெடியா நிற்கிறான். பட் அதோட அட்டாக்கு நம்ம ஹீரோ சைஸ்க்கு நம்ம ஹீரோவால எதுவும் பண்ண முடியல. ஜஸ்ட் இப்போதைக்கு டாஷ் பண்ணிட்டு மட்டும் இருக்கான். நம்ம ஹீரோவோட ஒரு கை துண்டா போயிருது. அந்த சிலைங்க நம்ம ஹீரோவா சரமாரியா வெட்டிட்டு இருக்கு. நான் வீக்கானவன், என்னால இதுக்கு மேல முடியலன்னு கிம் சொல்லியிருப்பான். அப்ப என்னோட நிலைமை இருக்கிறதுலயே நான் தான் ரொம்பவே வீக்கானவன். உங்களுக்கு மட்டும்தான் ஃபேமிலி இருக்கா? எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. நான் இல்லாம என்னோட ஃபேமிலி இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட பாடியில ஸ்பீர் அப்படியே குத்தி அது தூக்கி கீழே போடுது. ஆல்டர் மேல நம்ம ஹீரோ வந்து விழுது. அது இடம் ஃபுல்லா ஒரே ரத்தமா ஆகுது. ஒரே ஒரு ப்ளூ ஃபிளேம் தான் பேலன்ஸ் இருக்கு. அது சில நம்ம ஹீரோவை வெட்டலாம் அப்படின்னு வருது. ஒருவேளை எனக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் கிடைச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டைமரா இருந்த அந்த ப்ளூ ஃபிளேம் முடியவும் சீக்ரெட் குவெஸ்ட் கரேஜ் ஆஃப் த வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க பிளேயரா இருக்க தகுதியா இருக்கீங்க. அக்செப்ட் பண்ணலைன்னா உங்க ஹார்ட் 0.2 செகண்ட்ஸ்ல நின்றுன்னு சொல்லவும் எஸ் நம்ம ஹீரோ செலக்ட் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.